வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எறா 65 செய்முறையை தாங்க பார்க்க போறோம். எறா 1/2 கிலோ, சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன டேபிள் ஸ்பூன்ல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முட்டையோட வெள்ளை கருவை எடுத்து வச்சிருக்கேங்க. மஞ்சள் கருவு நான் எடுக்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்குங்க. லெமன். இப்போ எறாவுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் சேர்த்துக்கலாங்க. கால் லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை நம்ம சாறு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம எறால கோட் ஆகிற மாதிரி கலந்து வச்சுருக்கோங்க. இது இப்படியே ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஊறட்டுங்க. அதுக்கடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் கிட்ட எறாவே மசாலாவில் ஊற வச்சாச்சுங்க. இப்போ மசாலா நல்லா எறால ஊறி இருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எறாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ எறாவை எண்ணெயில் விட்டுக்கலாங்க. இப்போ எறாவை எண்ணெயில் விட்டாச்சுங்க. உடனே திருப்பாம ஒரு 3 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடலாங்க. இப்போ எறாவை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ எறாவை திருப்பி விட்டுட்டோங்க. இப்படியே வேகட்டோங்க. எறாவை கருகு விடாம கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, எறா நல்லா கலர் மாதிரி நல்லா குக்காகி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற எறாவை இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. டேஸ்டியான எறா 65 ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.